ஓகே கைஸ் இன்னைக்கு வந்து நம்ம ரெகுலர் கண்டென்ட்லாம் போட போறது இல்ல. நம்ம எப்பவும் போடுற மாதிரி வீடியோ ரேங்கிங்லாம் போட போறது இல்ல. இன்னைக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். எதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னா, இந்த மங்கி கேட் ஸ்கேண்டல் அதை பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். மங்கி கேட் ஸ்கேண்டல் அப்படின்னா என்னன்னா, ஹர்பஜன் சிங் வர்சஸ் ஆண்ட்ரூ சைமன்ஸ்க்கு ஏற்பட்ட கிளாஷ் தான் மங்கி கேட் ஸ்கேண்டல் அப்படிம்பாங்க. எல்லாருக்குமே ஹர்பஜன் சிங்னா யாருன்னு தெரிஞ்சிருக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் லெஜெண்டரி ஸ்பின் பவுலர் ஃபார் இந்தியா அப்படின்னா ஹர்பஜன் சிங் தான். ஆண்ட்ரூ சைமன்ஸ் யாருன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லலாம். சில எல்லாருக்குமே இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாருமே ஹர்பஜன் சிங்னா யாருன்னு தெரிஞ்சிருக்கும், சொல்லவே தேவையில்ல. இந்தியன் பிளேயர் 2011 வேர்ல்ட் கப் வின் பண்ணியிருக்காரு, 7 வேர்ல்ட் கப் வின் பண்ணியிருக்காரு, மும்பை இந்தியன்ஸ்லாம் விளாண்டுருக்காரு, சென்னைக்கு விளாண்டுருக்காரு, எல்லாருக்குமே தெரியும். ஆண்ட்ரூ சைமன்ஸ் யாருன்னு சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. மேக்ஸிமம் லாக்டவுன் கிட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்க சான்ஸே இல்லை. அவனுக்கு ஹர்பஜன் சிங்னால யாரும் தெரியாது, அவனுக்கு டோனியை தவிர வேற யாருமே தெரியாது. சப்பிக்கிட்டே இருங்க. ஓகே, ஸோ ஆண்ட்ரூ சைமன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். டெக்கான் சார்ஜர்ஸ்ல விளாண்டாரு. சிம்பிளா சொல்ல போனா ஆஸ்திரேலியாவில் பயங்கரமான ஒரு டிஸ்ட்ரக்டிவான பேட்ஸ்மேன் டெக்கான் சார்ஜர்ஸ் விளாண்டாரு. டெக்கான் சார்ஜர்ஸ் என்ன டீம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப சன்ரைசர்ஸ் இருக்குல்ல, அதுதான் அந்த டைம் டெக்கான் சார்ஜர்ஸ் இருந்துச்சு. ரோஹித் சர்மாவோட ஃபர்ஸ்ட் ஐபிஎல் டீமா தான் 2009 கப்லாம் அடிச்சாங்க. ரோஹித் சர்மா ஒரே டீம்ல தான் இருந்தாங்க. 2011 மும்பை இந்தியன்ஸ்க்கு விளாண்டாரு. ரோஹித் சர்மா, ஹர்பஜன் எல்லாருமே ஒரே டீம்ல தான் விளாண்டாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ருக்கு வரேன். இந்த மங்கி கேட் ஸ்கேண்டல் எப்படி பேர் வந்துச்சு அப்படின்னா, 2008 ஒரு டெஸ்ட் மேட்ச் நடந்துச்சு. அதுல நடந்த சம்பவம் வந்து அந்த டைம்ல காட்டு தீ மாதிரி பரவச்சு. அவ்வளோ பெரிய ப்ராப்ளம். எங்க போனாலும் மங்கி கேட் ஸ்கேண்டல், இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, இது என்னாச்சு அப்படின்ற மாதிரி இருந்ததுதான் இந்த பெரிய ப்ராப்ளம். இது எங்க இருந்து ஆரம்பிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2007 இந்தியால 7 ODI சீரீஸ் நடந்துச்சு. முன்னாடிலாம் 7 ODI சீரீஸ் நடந்துச்சு. இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா நடந்துச்சு. அதை நீங்க யோசிக்கலாம், எப்போ 7 ODI சீரிஸ், அது எப்படி ப்ரோ இப்பெல்லாம் 3 நாள் அப்படின்னு தான் வைக்கிறாங்க அப்படின்னு யோசிக்கலாம். அந்த டைம்லாம் அப்படிலாம் இருந்துச்சு. கடைசியா எப்போ நடந்துச்சு இந்தியாவுக்கு அப்படின்னா 2013 நடந்துச்சு. இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா, ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ODI சீரிஸ் அப்படின்னா தெரியும். இந்தியன் ஃபேன்ஸ் மறந்துருக்கவே மாட்டீங்க கண்டிப்பா. அந்த 2013 ODI சீரிஸ் மாதிரி வரவே வராது. அதெல்லாம் அந்த டைம் தான் வந்து ரோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் பெங்களூர்ல வச்சு 200 அடிச்சான். விராட் கோலி வந்து ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி 52 பால்ஸ்ல செஞ்சுரி அடிச்சது. ஜேம்ஸ் ஃபால்க்னர் அப்பதான் எல்லாரும் தெரியும். ஜார்ஜ் பேலியோட கேப்டன்சி, ஃபிளிப் ஹூக்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஹூக்ஸ் இறந்துட்டாரு. அந்த மேட்ச்ல தான் இந்தியன்ஸ்க்கே தெரியும். ஃபின்ச் எல்லாருக்கும் அப்பதான் தெரியும். இந்த மாதிரி நிறைய டாஹர்டி எல்லாருக்குமே அந்த டைம்ல இருந்தா இன்ட்ரடியூஸே ஆனாங்க. அந்த சீரீஸ் தான் அவ்வளவு பயங்கரமா இருந்தது. அதே மாதிரி 2007 ஒரு சீரீஸ் நடந்துச்சு இந்தியால வச்சு. அப்போ ஆண்ட்ரூ சைமன்ஸ் சரியான ஃபார்ம்ல இருந்தாரு. மேன் ஆஃப் தி சீரீஸ் அவர் தான் வாங்கினாரு. அந்த மாதிரி பிளேயர் தான் ஆண்ட்ரூ சைமன்ஸ். கிட்டத்தட்ட செஞ்சுரிலாம் அடிச்சு நொறுக்கிட்டாரு. அப்ப இருந்தே ஒரே ஒரு என்ன கவனிச்சாங்க அப்படின்னா, ஆண்ட்ரூ சைமன்ஸை பத்தி ரொம்ப இந்தியன் ஃபேன்ஸ் வந்து கலாய்க்கிறானுங்க அப்படின்ற மாதிரி தான். என்னன்னு கலாய்க்கிறானுங்க அப்படின்னா, மங்கின்னு எல்லாரும் கிரௌட்ல இருந்து கத்திக்கிட்டே இருக்காங்க. அவர் டக் அவுட்ல உட்காந்தாலும் மங்கி அப்படின்னு ஏதாவது சான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த சீரீஸ் ஃபுல்லாவே அவர் வந்து ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயிட்டு இருந்தாரு. ஒரு அளவு தான் என்னால பொறுக்க முடியும் அப்படின்ற மாதிரி, அவர் இது பண்ணிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்ல, கொச்சியிலாம் ஒரு மேட்ச் நடந்துச்சு. அதெல்லாம் ஸ்ரீசாந்த்லாம் வந்து ரொம்ப வந்து ஏற்கனவே எனக்கு கிரௌட் வேற இப்படி பண்ணிருக்காங்க. ஸ்ரீசாந்த்லாம் வந்து எப்படி எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப அக்ரெசிவான பிளேயர் தான், ரொம்ப சண்டெல்லாம் போட்டுட்டு இருப்பாரு. அவரும் கிட்டத்தட்ட ஆண்ட்ரூ சைமன் போய் ரொம்ப இது பண்ணி ரேஜ்லாம் காட்டிட்டு அப்படின்னு இருந்தாரு. அது மட்டும் இல்ல, நாக்பூர்ல ஒரு செஞ்சுரி ஆண்ட்ரூ சைமன்ஸ்லாம் அடிச்சு மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினாரு. வாங்கரையில தான் ரொம்ப மோசமாயிட்டு. ஃபைனல் சீரீஸ் 7th ODI சீரீஸ்ல என்ன நடந்துச்சுன்னா, வாங்கரையில வந்து கிரௌடு சரியான கிரௌடு. எனக்கு தெரிஞ்சு அந்த கிரௌடு எல்லாம் இருக்குமான்னு அந்த அளவு ஒரு கிரௌடு இருந்துச்சு. அதுல கிட்டத்தட்ட ஒரு போர்டே வச்சிருப்பாங்க, சார்ட்லாம் வச்சிருப்பாங்கல்ல, ஜெய்ஹோ இந்தியா அதுலாம் வச்சிருப்பாங்கல்ல, டோனி ஃபேன் அப்படிலாம் வச்சிருப்பாங்கல்ல, அதே மாதிரி ஒரு போர்டே வச்சிருந்தாங்க. என்னன்னா, why monkey is coming before kangaroo அப்படின்னு போட்டிருந்தாங்க. why monkey is coming before kangaroo அப்படின்னு போட்டிருந்தாங்க. கங்காருன்னா எல்லாருக்கும் என்னன்னு தெரியும், அந்த ஆஸ்திரேலியாவோட அந்த கங்காரு சிம்பிள். புரியுதா? எதுக்கு அந்த டைம் வந்து ஆண்ட்ரூ சைமன்ஸ் பேட்டிங் முடிய கொஞ்சம் சீக்கிரம் வரு, அதுக்கு வந்து என்ன போட்டிருந்தாங்கன்னா, எதுக்கு குரங்கு வந்து கங்காருக்கு முன்னாடி பேட்டிங் பிடிக்க வருது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கிட்டத்தட்ட இது வந்து மீடியாக்கே போய் எல்லாரும் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து சைமன்ஸை பத்தி ரொம்ப வந்து இந்த மங்கின்னு வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட போலீஸுக்கும் வந்து இதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சு நிறைய பேர் இதெல்லாம் வந்து இன்வால்வ் ஆனாங்க. இந்த மாதிரி வந்து ஃபேன்ஸ் வந்து இந்த மாதிரிலாம் கிரிட்டிக் பண்ணிருக்காங்க, சைமன்ஸை வந்து ரொம்ப வம்பிழுத்துட்டு இருக்காங்க, இந்த மாதிரி மங்கின்னு சொல்லி டென்ஷன் படுத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்துச்சு. இது ஏற்கனவே வந்து ஆண்ட்ரூ சைமன்ஸ் வந்து ஒரு வெறியோட தான் சொன்னாரு, அட்ஜஸ்ட் பண்ணி தான் போனாங்க. ஓகே, ஆண்ட்ரூ சைமன் வந்து அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, 2007 to 2008 ஒரு டெஸ்ட் மேட்ச் நடந்துச்சு. பார்டர் கவாஸ்கர் டிராஃபி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பார்டர் கவாஸ்கர் டிராஃபினா என்னன்னா, இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடக்கிற டெஸ்ட் மேட்ச் தான் பார்டர் கவாஸ்கர் டிராஃபி அப்படிம்பாங்க. அது ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இப்போ கூட இந்த வருஷம் எண்ட்ல வரப்போது நம்ம சேனல்னா அதை பத்தி பயங்கரமா போட்டு தள்ள போற ரிவ்யூ எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. 5 டெஸ்ட் மேட்சும். ஸோ பார்டர் கவாஸ்கர் டிராஃபி நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச் எங்க நடந்துச்சு அப்படின்னா,
மெல்போர்ன்ல நடந்துச்சு. பெரிய கிரவுண்டு எல்லாருக்குமே தெரியும், ஆஸ்திரேலியாவில் வச்சு நடந்துச்சு. மெல்போர்ன் கிரிக்கெட் கிரவுண்ட்ல தான் நடந்துச்சு. எப்போ நடந்துச்சுன்னா கரெக்டா கிறிஸ்மஸ்க்கு அடுத்த நாள் நடந்துச்சு. பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் நடந்துச்சு. பாக்ஸிங் டே அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு அடுத்த நாள் தான் பாக்ஸிங் டே அப்படிம்பாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், கிறிஸ்மஸ்க்கு அடுத்த நாள் என்ன நடக்குது அது எல்லாமே பாக்ஸிங் டே அப்படிம்பாங்க. பாக்ஸிங் டே மேட்ச், பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச், பாக்ஸிங் டே ஃபங்க்ஷன், எதாவது பாக்ஸிங் டே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன் அது அப்படி? ஒரு ஃபேமஸான வேர்டு வந்து எதில் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னா 2004 ஞாபகம் இருந்திருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். 2004ல இந்தியன் ஓஷன்ல ஒரு பெரிய சுனாமி வந்துச்சு. கிட்டத்தட்ட இந்தியாவில் வந்துச்சு, சென்னையிலாம் தெரிஞ்சிருக்கும். சென்னை, கன்னியாகுமரி, தாய்லாந்து, கிட்டத்தட்ட ஒரு பாதி நேஷனே அழிச்சிட்டது அந்த அந்த சுனாமி வந்து. அது வந்து 2004ல தான் நடந்துச்சு. அந்த பாக்ஸிங் டே அன்னைக்கு தான் அந்த சுனாமி நடந்துச்சு. அதில் தான் நிறைய பேருக்கு வந்து அந்த பாக்ஸிங் டேனால என்ன அப்படின்னு தெரியும். அதுக்காக உடனே ப்ரோ சுனாமியை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. அது போய் யூடியூப்ல போய் பார்த்துக்கோங்க. அந்த 2004 சுனாமி பற்றிலாம். அதுதான் பாக்ஸிங் டே அப்படிமா. ஸோ பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் நடக்குது. மெல்போர்ன்ல வச்சு ஜெயிச்சிட்டாங்க. ஒரே ஒரு பிரச்சனை என்ன நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, அந்த டெஸ்ட் மேட்ச்ல அம்பையர் வந்து ரொம்ப ஆஸ்திரேலியனுக்கு ஃபேவரா இருக்காங்க. யாரு அந்த அம்பையர் அப்படின்னா ஸ்டீவ் பக்னர் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். கருப்பா கண்ணாடி போட்டு ஒருத்தர் இருப்பாரு. அடிக்கடி சச்சினுக்கு அவுட் கொடுத்துட்டே இருப்பாரு. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க, ஒரு போட்டோவாவது பார்த்திருப்பீங்க. கருப்பா ஒருத்தர் இருப்பாரு, அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு. எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஸோ அவரு ரொம்ப வந்து ஆஸ்திரேலியா ஃபேவரா பண்ணிட்டு இருப்பாரு. ஓகே, இது வந்து இந்தியன்ஸ் கவனிக்கிறாங்க. இது வந்து கேமே வந்து கெடுத்து போகுது. கிட்டத்தட்ட இதாலே வந்து இந்தியன்ஸ் தோக்குற மாதிரி ஆயிட்டு இருக்கு. ஓகே, ரெண்டாவது டெஸ்ட் நடக்குது. இது எங்க நடக்குதுன்னா சிட்னில வச்சு நடக்குது. நியூ இயர் டெஸ்ட் மேட்ச். நியூ இயர் ஆரம்பிக்குது. 2008 நியூ இயர் அன்னைக்கு நடக்குது. ஜனவரி 3 அப்போ டெஸ்ட் மேட்ச் நடக்குது. எல்லாரும் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சைமன்ஸ் வந்து 162 அடிச்சிடறாரு. சமாடி அந்த சீரீஸ்ல அந்த மேட்ச்ல இவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினார். சமாடி ஒரு 162 ரன் அடிச்சுட்டு ஒரு 61 ரன்னும் கிட்டத்தட்ட அடிச்சுட்டு மேன் ஆஃப் த மேட்ச் இவர் தான் வாங்குவார். சமாடி அடிப்பார். செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிக்குது. இந்தியா ஆடுறாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இந்தியன் ஆடுறாங்க. ஆஸ்திரேலியன் பேட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பிரச்சனைனா மறுபடியும் இந்த அம்பையர் பிரச்சனை போகுது. அதாவது ஆஸ்திரேலியன் எதாவது அவுட் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட இப்ப கூட நீங்க யூடியூப்ல போய் பார்த்தா இருக்கும், மைக்கேல் கிளார்க்னா கிளியரான அவுட். டோனி கேட்ச் பிடிச்சு கத்துவார், அப்பீல் பண்ணி எல்லாம் கத்துவாங்க, அம்பையர் அவுட்டே கொடுக்க மாட்டார். ரிக்கி பாண்டியன் அதாவது ஒரு இதுல வந்து கங்குலி வந்து கேட்ச் பிடிச்சு அவுட் ஆகுவாரு. டிராவிட் வந்து பேட்லே படாது அதுக்கெல்லாம் அவுட் கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட ரிக்கி பாண்டியனே வந்து அம்பையருக்கு வந்து சிக்னல் கொடுப்பாரு அவுட் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அம்பையர் கொடுப்பாரு. அந்த மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிக்கி பாண்டியனே அனில் கும்ப்ளே வந்து கிரிக்கெட்டோட ஸ்பிரிட் எதால போகுது, நாங்க வந்து ஸ்பிரிட்டோட தான் விளையாடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு. ரிக்கி பாண்டியன் கூட ஒத்துக்கிடுவாரு. ஏன்னா அந்த மேட்ச்ல வந்து அம்பையர் வந்து ரொம்ப ஆஸ்திரேலியன் ஃபேவரிசமா இருப்பாங்க. இதனாலே வந்து இந்தியா தோத்து போற மாதிரி இருக்கும். இது ஒரு மேட்டர். அம்பையர் ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாயிட்டு இருக்கு இந்த டெஸ்ட் மேட்ச்ல. ஆண்ட்ரூ சைமன்ஸ் வந்து பயங்கரமா விளையாண்டுட்டாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா சச்சின் வந்து 154 ரன்ஸ் கிட்ட அடிக்காரு, போயிட்டே இருக்காரு. ரெண்டாவது சைடு இன்னொரு சைடு யார் இருக்காருன்னா ஹர்பஜன். அவரும் ஒரு 60+ அடிக்கிறாரு. நல்ல ஒரு பேட்டிங் பிடிச்சி தக்க வச்சுட்டு இருக்காங்க. ரன் வந்து தோற்றக்கூடாது அப்படின்ற மாதிரி தக்க வச்சுட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்ப என்ன நடக்குன்னா பிரெட்லி ஒரு பால் போடுறாரு. எட்ஜ் ஆகி 4 போகுது. ஓகே, மிஸ் ஆயிருச்சு, கேட்ச் மிஸ் ஆயிருச்சு. அப்போ என்ன சொல்றாருன்னா ஹர்பஜன் வந்துட்டு பிரெட்லி பக்கத்துல போயிட்டு ஹார்ட் லக் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹார்ட் லக்னா புரியுது இல்ல? ஹார்ட் லக் விட்டு இவன் என்ன சொல்ல, ஹார்ட் லக்லாம் எல்லாருக்கும் என்னன்னு தெரியும். தமிழ்ல எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது இல்லை. ஹார்ட் லக்னா உங்களுக்கு தெரியும் என்னன்னா, ஓகே மிஸ் ஆயிடுச்சுப்பா அப்படி இந்த வாட்டி அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. பிரெட்லி வந்து எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. இது வந்து ஹைடன் இவரு சைமன்ஸ் பாத்துடுறாரு. பார்த்துட்டு சைமன்ஸ்க்கும் ஹர்பஜனுக்கும் ஒரு வாக்குவாதம் போயிட்டு இருக்கு. மாறி இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஹர்பஜன் என்ன சொல்றாருன்னா மங்கி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு சைமன்ஸை பார்த்துட்டு. இது வந்து ரிக்கி பாண்டியனுக்கு தெரிஞ்சிருது. ரிக்கி பாண்டியனை பத்தி எல்லாருக்குமே தெரியும். ரிக்கி பாண்டியனுக்கு வந்து பயங்கரமான அக்ரெசிவான பிளேயர் தான், விட்டு கொடுக்கவே மாட்டார் ஒரு டீம்மேட். அது மட்டும் இல்ல, ரிக்கி பாண்டியனுக்கும் ஹர்பஜனுக்கு ஏற்கனவே ஒரு கிளாஷ் இருக்கு. டெபியூட்ல வந்துட்டு ரிக்கி பாண்டியன் வந்து ஹர்பஜன் அவுட் ஆக்குனதுல இருந்து இது ஒரு கிளாஷ் நடந்துகிட்டே இருக்கு. எப்பவும் ஹர்பஜனுக்கும் ரிக்கி பாண்டியனுக்கும் ஒரு கிளாஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்னொன்னு சொல்றேன், ஹர்பஜனும் பயங்கரமான ஒரு ஷார்ட் டெம்பரான பர்சன் தான், பேக் வாங்கவே மாட்டாரு. ஆண்ட்ரூ சைமன்ஸ் அதே மாதிரி இதுதான். யூடியூப்ல போயிட்டு ஆண்ட்ரூ சைமன்ஸ் வந்து நேக்கடா, அதாவது இந்தியாவுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு ஓடி சீரிஸ் நடக்கும். ஆண்ட்ரூ சைமன்ஸ் வந்து பேட்டிங் பிடிச்சிட்டு இருப்பாரு. ஒருத்தன் அம்மனமா ஓடி வருவான், நேக்கடா ஓடி வருவான். எல்லாரும் அம்மனமா ஓடி வந்து என்ன பண்ணுவாங்க, பார்த்து பயந்து ஓடுவாங்க, தள்ளிப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆண்ட்ரூ சைமன்ஸ் ஒரு அட்டி ஷோல்டர் வச்சு அடிச்சு அவனை கீழே படுக்க போடுவாரு அந்த கிரவுண்ட்ல. இப்ப நீங்க யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா கூட இருக்கும், நேக்கட் மேன் ரன்னிங் இன்டு ஆண்ட்ரூ சைமன்ஸ் அப்படின்னு அந்த மாதிரி போட்டாலே இது இருக்கும். அந்த மாதிரி பிளேயர் தான் ஆண்ட்ரூ சைமன்ஸ். ஓகே, அவ்வளோ அக்ரெசிவான ஆளு. இவங்க 2 பேருக்கு கிளாஸ் நடக்கு. ரிக்கி பாண்டியனுக்கு இந்த மேட்ரு தெரிஞ்சது, இந்த மங்கி மேட்ரு. சச்சினும் கூட தான் இருக்காரு. ரிக்கி பாண்டியன் சொன்னோன்னே
ரிக்கி பாண்டியன் என்ன பண்றாரு, அம்பையர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாரு. இவன் வந்து ரேஷியலா வந்துட்டு ஹர்பஜன் சிங் வந்துட்டு ஆண்ட்ரூ சைமன்ஸ் வந்து மங்கி அப்படின்ற மாதிரி கிண்டல் அடிக்கிறான் அப்படின்றாரு. அம்பையர் உடனே கேட்கிறாரு, இந்த மாதிரி சொன்னீங்களா அப்படின்ற போது இல்ல டினை பண்ணிடுறாரு. இல்ல நான் இந்த மாதிரி சொல்லலையே, நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லலை அப்படின்ற மாதிரி டினை பண்ணிடுறாரு. ஓகே, இந்த மேட்ரு வந்து பெருசாகுது. மேட்ரு கோர்ட்டுக்கே கிட்டத்தட்ட போயிருது. ஓகே, ஏன்னா அந்த மேட்ரு வந்து அவ்வளோ பெருசாகிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து ஆஸ்திரேலியன்ல ஆண்ட்ரூ சைமன்ஸ்க்கு சாட்சியா யாரெல்லாம் வரான்னா ஆடம் கில்கிறிஸ்ட், ரிக்கி பாண்டிங், மைக்கேல் கிளார்க், ஹைடன். ஏன்னா இவங்க தான் வந்து க்ளோஸ்ல இருந்தாங்க, கொஞ்சம் பக்கத்துல இருந்தனால இவங்கெல்லாம் சாட்சிக்கு வராங்க. ஹர்பஜன் சைடுக்கு யார் சாட்சிக்கு வராங்க அப்படின்னா சச்சின் டெண்டுல்கர் வராரு. ஏன்னா அவர் தான் கூட இருந்தார். சச்சின் டெண்டுல்கர் வந்து ஸ்ட்ராங்கா சொல்றாரு, அவர் வந்து இந்த மாதிரி சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உண்மையிலே கோர்ட்ல போய் என்ன நடக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹர்பஜன் சிங் என்ன சொல்ற மாதிரி சொன்னாரு அப்படின்னா, நான் வந்து மங்கின்னு சொல்லலை, தேரி மாக்கி அப்படின்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தேரி மாக்கி அப்படின்னா ஹிந்தியில உங்க அம்மா அப்படின்ற மாதிரி, புரியுதா? இது வந்து ஒரு பெரிய ஸ்டாப் ஆயிருது. கிட்டத்தட்ட இந்த மங்கி மேட்ரு வெளியே தெரிஞ்ச போது மீடியாவே ஹர்பஜன் சிங்கை கிழிச்சு தள்ளிட்டாங்க. ஹர்பஜன் சிங் வந்து ஒரு கோவக்காரன், அவனுக்கு வந்து எப்படி பேசணும்னே தெரியாது, அவன் எப்படி வந்து ஒரு ரேஷியல் கமெண்ட் வந்து ஆண்ட்ரூ சைமன்ஸை பார்த்து சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹர்பஜன் சிங் 3 நாள் வந்து பேன் பண்ற மாதிரி சொன்னாங்க. அதனாலதான் அந்த மேட்ரு வந்துட்டு பிசி வந்து புஷ் பண்ணாங்க. ஹர்பஜன் சிங் வந்து டேலண்டான பிளேயர், அவ்வளவு சீக்கிரம் பேன்லாம் பண்ணக்கூடாது, இவர் வந்து டீம் அவுட் கரியரே இதாயிரும் அப்படின்ற மாதிரி தான் ஹர்பஜன் சிங் வந்து இது பண்ணாரு. ஸோ இந்தியன் சைட்ல இருந்துட்டு ஓகே இதை வந்து இங்கே கொண்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி பண்ணி பேனை கேன்சல் பண்ணிட்டாங்க. 50% மட்டும் மேட்ச் ஃபீ எடுத்துட்டாங்க. ஏன்னா என்ன இருந்தாலும் அம்மாவை பத்தி இழுத்துருக்காங்க, ஒரு விமனை பத்தி இழுக்கிற மாதிரி இருக்கு. தேரி மாக்கி அப்படின்னா உங்க அம்மா அப்படின்ற மாதிரி பேசுற மாதிரி இருந்ததுனால இழுத்துட்டாங்க. இது வந்து ஆண்ட்ரூ சைமன்ஸ்க்கு மென்டலி பெரிய இதாயிட்டு, அதாவது அவர் டீமே வந்து லெட் டவுன் பண்ண மாதிரி ஆயிட்டு. அவர் வந்து மங்கின்னு கிட்டத்தட்ட ஒரு இந்தியாவில் அந்த 7 டே சீரீஸ் நடந்த மாதிரி எல்லாரும் மங்கின்னு சொல்லி இப்போ இவர் வந்து தேரி மாக்கின்னு சொன்னது வந்து இவர் காதுல இருந்து மங்கின்னு கேட்ட மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவர் சைட்ல இருக்கு. இது வந்து உண்மையிலே ஆண்ட்ரூ சைமன்ஸை பொறுத்தவரை எப்படி ப்ரோக் ஆயிடுச்சு, எப்படி அவர் வந்து மென்டலி ப்ரோக் ஆயிட்டார் அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லாரையுமே லெட் டவுன் பண்ணிட்டோம். ரிக்கி பாண்டி நம்ம டீம் எல்லாரையுமே வந்து இப்போ ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஆயிட்டு. இப்போ வந்து ஜேர்னலிஸ்ட்லாம் என்ன பண்றாங்க, ஆண்ட்ரூ சைமன்ஸ் வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, இவர் வந்து தப்பா பேசிட்டாரு, இவர் வந்து இந்தியன்ஸ் மேல தேவையில்லாம பழி போடாரு அப்படின்ற மாதிரி இப்படி ஆயிட்டு. நீங்க யோசிக்கலாம், பாக்குறவங்க யோசிக்கலாம், ஏன்டா சாதாரணமா ஒரு மங்கின்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கான இருந்தாலும் இவ்வளவு டென்ஷன் ஆறாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், சில பீப்புளுக்கு சில விதமா பேசினா ட்ரிகர் ஆவாங்க. ஒரு சின்ன நான் என்ன வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகே, இப்போ நீங்க வந்து அமெரிக்கா எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா ரேஷியல் ப்ராப்ளம், பிளாக் அண்ட் ஒயிட் ரேஷியல் ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, இந்தியாவில் என்ன ரேஷியல் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கேஸ்ட். கரெக்டா? கொஞ்சம் நார்த் சைடு எடுத்துட்டீங்கன்னா ரிலீஜியன் ப்ராப்ளம் இருக்கு, அதாவது ஹிந்து நாங்க முஸ்லீம் அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இங்க வந்துட்டு அவன் இது இவன் இது அப்படின்னு கேஸ்ட் வச்சு சண்டை போடுவாங்க. ஃபாரின்ல பிளாக் அண்ட் ஒயிட். ஓகே, இது இருக்கு. இதை வந்து நிப்பாட்டலாம். ஃபாரின்ல வந்து என்னதான் வந்து ரேஷியலை வந்து நிப்பாட்டுங்க, ஃபக் ரேசிசம் அப்படி இப்படின்னாலும் கடைசி வரை ரேசிஸ்ட் இருக்க தான் போறாங்க, அது அழியவே அழியாது. இந்தியாவில் வந்து கேஸ்ட்டும் அழியவே அழியாது, முக்கியமாக தமிழ்நாட்டில் அழியும்பாங்க. பட் ஆனால் அதை வச்சுட்டே படம் எடுத்துட்டு அப்படிலாம் வளைஞ்சிட்டு இருப்பானுங்க. ஓகே, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன வச்சு நான் சொல்றேன். முன்னாடி நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான், நிறைய ஃப்ரெண்ட் இருப்பானுங்க எல்லாருக்கும், எனக்குலாம் நிறைய ஃப்ரெண்ட் இருந்தாங்க. நானே இன்னொரு ஃப்ரெண்டும் போர் அடிக்கணும் ஒவ்வொருத்தன் வீட்டுக்கா போயிட்டு இருக்கோம், எப்படா வரீங்க கிரிக்கெட் விளாடலான்னு கூப்பிட்டுட்டே இருக்கோம். எல்லாரும் என்ன சொல்றான்னா, ஏன் வர லேட் ஆகும்டா, அல்ல வரேன்னு சொல்லிட்டு வரவே மாட்டாங்க, எல்லாரும் லேட் பண்றான். என் கூட இருந்த இன்னொரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணா, டென்ஷன் ஆயிட்டு இருந்தாங்க தேவையில்லாம, ஏன்டா வரவே மாட்டாங்க, எல்லாரும் இப்படிதான் இருப்பானுங்களா அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆயிட்டு இருந்தான். கடைசி ஒரு ஃப்ரெண்டு ஏரியாவுக்கு போனோம், அவன் கொஞ்சம் லோக்கலான ஆளு, புரியுதா? நான் சொல்றேன்ல கொஞ்சம் இந்த கேஸ்ட் அந்த மாதிரி ஒரு ஆள். ஓகே, அந்த மாதிரி புரிஞ்சுக்கிற ஒரு மாதிரி ஒரு ஆள். ஃபர்ஸ்ட் அப்பதான் அவங்க ஏரியாவுக்கு போறோம். ஏன்னா அவன் ஃபோன் போட்டு வரலன்னா நேரம் அவங்க ஏரியாவுக்கே போயிட்டோம். போனோன்னா மெதுவா வரான், நாங்க ஃபோன் அடிக்கிறோம், மெதுவா அங்கிருந்து நடந்து வந்துகிட்டே இருந்தான். இவன் ஏற்கனவே டென்ஷனா இருக்கான், என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு. அவன் வந்தோடனே இவன் என்ன சொன்னானா, அந்த லேட் ஆனதுக்கு சொன்னான், என்ன சொன்னானா, ஏன்டா நீங்க எல்லாருமே லேட்டா தான் வருவீங்களாடா அப்படின்னா. ஒரு வார்த்தை தான் கேட்டான். அவன் என்ன கேட்டானா, நீங்க எல்லாருமே லேட்டா தான் வருவீங்களா அப்படின்னா. அவன் என்ன நினைச்சுக்கிட்டானா, ஓ நாங்க எல்லாருமே லேட்டா வருவீங்கன்னா நாங்க எங்க ஆளுங்க எல்லாருமே, புரியுதா? அவங்க ஏரியால வச்சு கேட்டனால அவனுக்கு அப்படி தெரிஞ்சிருச்சு, எங்க ஆளுங்கனாலே லேட்டா வருவோம் அப்படின்ற மாதிரி அவன் நினைச்சுக்கிட்டான். What a fucking idiot this guy is, you know? சிம்பிளா இவன் என்ன கேட்டானா, நம்ம பசங்க எல்லாருமே லேட்டா வருவீங்களா அப்படின்ற மாதிரி தான் அவன் கேட்டான். அவன் அதை அப்படி புரிஞ்சுக்கிட்டான், புரியுதா? இதுதான் சர்டன் மேட்டர் வந்து சர்டன் பீப்புளுக்கு வேற மாதிரி ட்ரிகர் ஆகும். இதுதான் ஆண்ட்ரூ சைமன்ஸ்க்கு நடந்துச்சு. அவர் வந்து வாங்கரையில வச்சு இப்படிலாம் மங்கின்னு சொல்லி இப்ப இவருக்கு வந்து சொல்லும் போது அவரை பொறுத்தவரை, ஓ நம்ம இப்படிதான் இருக்கோமோ, நம்ம தோற்றமே நம்மளுடைய ஃபேஸ் டிமென்ஷனே அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சாரோ நம்ம, அதுதான் அவர் ரேஷியலா எடுத்துக்கிட்டாரு. மங்கின்னு என்ன பாக்குறதுக்கு வந்து மங்கி மாதிரி இருக்கேன் அப்படின்ற மாதிரி கிண்டல் அடிச்சதா இவரு ஏத்துக்கிட்டார்.
ஸோ இது இல்லை தேரி மாக்கின்னு தான் சொன்னார் அப்படின்னு தெரிஞ்சோன்னா ஆண்ட்ரூ சைமன்ஸ்க்கு ரொம்ப இதாகிட்டு அதுக்கப்புறம் ஆண்ட்ரூ சைமன்ஸ் ஃபுல்லாக வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த இது தாங்காம குடிச்சிக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சாரு. மேட்சுக்கெல்லாம் ஒழுங்காக போகிறதில்ல. பங்களாதேஷில் ஒரு மீட்டிங் நடக்கும், அதுக்கெல்லாம் ஒழுங்காகவே போகிறதில்ல. ரொம்ப மென்டலி ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிட்டார். இதுக்கப்புறம் அவருக்கு கிரிக்கெட் விளையாடும்போது அந்த ஃபன் இல்லை, அந்த எப்போ அடிச்சு விளையாடுற சைமன்ஸ் இல்லை. ஏன்னா அவரை பொறுத்தவரை நம்ம டீமை வந்து லெட் டவுன் பண்ணிட்டோம், தேவையில்லாததுக்கு நம்ம கண்ட்ரியை வந்து இது பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப சேடான இதுக்கு போயிட்டார் ஆண்ட்ரூ சைமன்ஸ் வந்து. அதுக்கப்புறம் வந்து இவர் கிட்டத்தட்ட ரொம்ப நாள் மேட்சே விளையாடலை. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா அவருக்கு ஒரு கால் வருது, இந்தியால இருந்து ஒரு கால் வருது. என்ன கால் வருதுன்னா, உங்களை வந்து ஐபிஎல் எடுக்கிறதுக்காக கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. இவர் வந்து ஃபர்ஸ்ட் நோ அப்படின்றாரு. அதுக்கப்புறம் திருப்பி இவர் பாக்குறாரு, பார்த்தா எல்லா ஆஸ்திரேலியன்ஸும் அந்த ஐபிஎலுக்கு போறதா சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பதான் ஐபிஎல் ஆரம்பிக்குது, 2008 தான் ஐபிஎல் ஆரம்பிக்குது, கொஞ்சம் மாசத்துல ஐபிஎல் ஆரம்பிக்குது. உடனே எப்படி பார்த்தோன்னா எல்லா பிளேயர்ஸும் ஐபிஎல் ஆடுறாங்க, எல்லா பிளேயருக்கும் நிறைய காசு கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட இவர் ஸ்டார்டிங் ரேட்டே வந்து கிட்டத்தட்ட இவங்களோட ஆஸ்திரேலியன் ஆனுவல் ஃபீஸுக்கே வந்து அதிகமா இருக்கு ஐபிஎல்ல. ஸோ அப்படின்ற மாதிரி இவர் ஓகே அப்படின்றாரு. பார்த்தோன்னா அந்த இயரோட 2008 இயர்லேயே வந்து ஹையஸ்ட் ஓவர்சீஸ் பிளேயர், ஃபாரின் பிளேயர்ல வந்து இவர் தான் அதிக ரேட்டுக்கு எடுத்திருக்காங்க. 5.4 ஐ திங்க் 5.4 crores வந்து டெக்கான் சார்ஜஸ் எடுத்துட்டாங்க. டெக்கான் சார்ஜஸ், ஹைதராபாத் டெக்கான் சார்ஜஸ் வாங்கிட்டாங்க. அப்போ பார்த்துக்கோங்க, அப்போ இவர் மைண்ட்ல எப்படி இருக்குன்னா, அதாவது ஒரு கண்ட்ரியை தான் வந்து நம்ம வந்து தப்பு பண்றோம் அப்படின்ற மாதிரி கோர்ட் வர கொண்டு போனோம். பார்த்தா அவனுங்களே வந்துட்டு என்ன ஆசைப்பட்டு வாங்குறாங்க, அந்த பீப்புளே வந்து என்ன ஆசைப்பட்டு வாங்குறாங்க அப்படின்னோன்னா இவருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தா. அங்கே போய் டெக்கான் சார்ஜஸ் ஒரு 4 மேட்ச் தான் ஆனாரு, அதுலேயே ஒரு 100 கூட அடிச்சாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நல்லா தான் விளையாண்டாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து திருப்பி ஆஸ்திரேலியன் சைடு வர முதல்ல திருப்பி அவருக்கு இந்த டிப்ரெஷன் வந்துகிட்டே இருக்கு, திருப்பியும் குடிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் மென்டலி ஸ்டடியா இல்லை. பங்களாதேஷ்லாம் ஒரு ஆஸ்திரேலியன் மீட்டிங் வைக்கிறாங்க, அப்பெல்லாம் வந்து மீட்டிங்க்கு போகாம போய் வந்து ஃபிஷிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஃபிஷிங் பண்ணிட்டு மேட்சுக்கு போகாம நிறைய மேட்ச்லாம் அவர் வரல. அவங்க ஆஸ்திரேலியன் அசோசியேஷன் கிரிக்கெட் அசோசியேஷன் சைட்ல இருந்தாலும் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரீகேப்புக்குலாம் போங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி விட்டாங்க. இவர் மறுபடியும் குடிக்க தான் ஆரம்பிச்சாரு. திருப்பி அதுக்கு தான் போறாரு. 2009 ஒரு பெரிய மேட்டர் நடக்குது. என்னன்னா, இங்கிலாந்து வந்து ஒரு T20 வேர்ல்ட் கப் ஹோஸ்ட் பண்றதா சொல்லியிருந்தாங்க. அங்க போயிட்டாரு. அங்க போறாங்க, ஷாக்கிங்கா இருந்தது. ஓ என்ன செலக்ட் பண்றாங்க அப்படின்னு போனாங்க. திருப்பி ஒரே வாரத்துல திருப்பி அனுப்பிச்சு விட்டாங்க. ஏன்னா அங்க போயும் பார்ல போயிட்டு பிரச்சனை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டின்னர்லாம் நடக்கல, ஆஸ்திரேலியன் டைனிங்லாம் நடக்கல. அங்க போயும் ஒரு குடிச்சிட்டு பிரச்சனை பண்றதுனால திருப்பி அனுப்பி விட்டாங்க. இவரே கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையரும் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ஆண்ட்ரூ சைமன்ஸை பார்க்கவே இல்லை. எதுல பார்த்தோம் அப்படின்னா ஐபிஎல்ல தான் பார்த்தோம், டெக்கான் சார்ஜஸ்ல. அந்த டைம் ஐபிஎல் ஃபேன்ஸ் வந்து மறக்கவே மாட்டாங்க, டெக்கான் சார்ஜஸ் ஃபேன்ஸ் மறக்கவே மாட்டாங்க. அந்த டைம்ல கோ சார்ஜஸ் அந்த பாட்டெல்லாம் வரும்ல, அதெல்லாம் பயங்கரமா இருக்கும் அந்த டைம்ல. அந்த டைம் டெக்கான் சார்ஜஸ் மாதிரி ஒரு டீம் இருக்கவே இருக்கு. கிட்டத்தட்ட அந்த டெக்கான் சார்ஜஸ் டீம் வந்து இப்ப இருக்கிற எந்த டீம், என்ன பெரிய டீமா இருக்க கூட ஒரு அடிக்கிறது கூட நிறைய சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி டீம் இருக்கு. ஆடம் கில்கிறிஸ்ட் கேப்டன், ஆண்ட்ரூ சைமன்ஸ், ஹர்ஷியல் கிப்ஸ், ரோஹித் சர்மா, ஆர்பி சிங், இந்த மாதிரி பயங்கரமான பிளேயர்லாம் இருப்பாங்க அந்த டீம்ல. ஓஜா, இந்த மாதிரி பயங்கரமான பிளேயர்லாம் இருப்பாங்க. அந்த டைம் ஃபைனல்ல கூட அவர் 33 ரன் அடிச்சு 2 விக்கெட் எடுத்து மேன் ஆஃப் த மேட்சும் அவர் தான் வாங்குவாங்க. கப்பும் அடிச்சிட்டாரு. இவருக்கு கிரிக்கெட்ல இருக்கிற பேஷன் மட்டும் குறையவே இல்லை. மற்றபடி இவர் ஒரு பயங்கரமான ஒரு பிளேயர் தான். இதுக்கப்புறம் இவர் வந்து 2011 மும்பை இந்தியன்ஸும் வாங்குறாங்க. ஹர்பஜன் சிங்கும் அவரும் கிட்டத்தட்ட ஓகே ஆறாங்க. ஏன்னா சச்சினும் அதே டீம்ல தான் இருப்பாங்க, எல்லாருமே சில் ஆறாங்க. அதுக்கப்புறம் ஹர்பஜன் சிங்லாம் கூட வந்து ஒரு இன்டர்வியூலாம் சொல்லுவார், நாங்கள் வந்து 3 AM அப்போல்லாம் ஃபோன்லாம் பண்ணி பேசுவோம் அப்படின்னு. இதுக்கப்புறம் எல்லாமே ஓகே ஆகிட்டு ஆண்ட்ரூ சைமன்ஸ்க்கும் ஹர்பஜன் சிங்கும் நடக்கிற கிளாஷ் எல்லாமே முடிஞ்சிருது. கிட்டத்தட்ட எல்லாமே நல்லா தான் போச்சு. 2011 அப்புறம் அவர் மொத்தமா எல்லாமே நிப்பாட்டிட்டாரு, கிரிக்கெட் விளையாடல. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 2022 இவர் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டார் ஆண்ட்ரூ சைமன்ஸோட ஒரு ஃபேமஸான ஒரு வீடியோ நான் பார்த்திருக்கேன். என்னன்னா, அதுல வந்து ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லுவாருன்னா, மோஸ்ட் ஆஃப் த 90% ஆஃப் இந்தியன் பீப்புள்ஸ் ஆர் லேசி அப்படிம்பாங்க அப்படின்னு சொல்லுவார் அவரு. ஏன் சொல்லுவாருன்னா, அதாவது 90% ஆஃப் இந்தியன் பீப்புள்ஸ் ஆர் லேசி, தே ஆர் டேலண்டட், ஆனா அவங்க வந்து லேசி. அவங்க வந்து அதாவது சொல்ல போனா அது உண்மையா தான் இருக்கும். நிறைய இந்தியன் பீப்புள்ஸ் வந்து லேசியா தான் இருக்காங்க. இந்தியன் பிளேயர்ஸும் சரி, எல்லாருமே அவ்வளோ டேலண்ட் இருக்கும், ஆனால் லேசியா இருக்கும். இது உண்மைதான், இது எல்லாருக்குமே இருக்கு, இந்தியாவில மட்டும். அவர் சொல்ற கரெக்டா இருக்கு. அவங்க நினைச்சனா ஜிம்முக்கு போயிட்டு பாடியை ஸ்ட்ராங்கா வச்சுட்டு ஃபாஸ்டா இருக்கலாம், அந்த மென்டாலிட்டி கொண்டு வரலாம், அந்த ஆட்டிடியூட் கொண்டு வரலாம். ஆனால் எதுவுமே பண்ணாம டேலண்ட் வச்சுட்டு உள்ளே உருண்டுட்டு இருக்கானுங்க அப்படின்னு இருக்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் யாரை சொல்லலாம், பிருத்திவிஷாவை சொல்லலாம். ஒரு டைம் பிருத்திவிஷாலாம் எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சச்சினுக்கு ஈக்குவலா கொண்டு வராங்க. பிருத்திவிஷாலாம் அந்த 15-year-old கிட்ட வந்துட்டு சச்சினுக்கு ஈக்குவலா கொண்டு வராங்க. இப்போ பாருங்க எப்படி ஆயிட்டுன்னு, டிசிப்ளின் இல்லை, நிறைய இன்ஜுரி வந்து ஒழுங்கா ப்ராக்டிஸ் பண்ணாம கரியரே கிட்டத்தட்ட போயிட்டு. பிருத்திவிஷா ஒரு டைம் சச்சினுக்கு கம்பேர் பண்ணாங்க, கோலியை கூட அப்படிலாம் யாரும் கம்பேர் பண்ணதில்லை அந்த டைம்ல. பிருத்திவிஷா உடனே சச்சின் கம்பேர் பண்ணிட்டாங்க, அவன் ஆடுற ஸ்டைல்லாம் வச்சுட்டு. இப்போ வந்து போயிருச்சு. இதுக்குதான்
நிறைய பேர் லேசி அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட நிறைய பேர் இந்தியாவில் லேசி தான், அது வந்து அவங்களோட பிளட்லேயே இருக்கு. ஸோ இதுதான் ஆண்ட்ரூ சைமன் சொன்ன பயங்கரமான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி கடைசியாக முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் இன்னொன்று சொல்லிட்டேன், இந்த மாதிரி வீடியோ வந்து நான் இனிமேல் போட மாட்டேன். நம்ம வந்து ரெகுலர் கண்டென்ட்டை பற்றி தான் பேச போகிறோம். நான் இந்த மாதிரி பேசுறது வந்து என்னால் போட முடியாது. ஏன் என்னால் இந்த மாதிரி வீடியோ போட முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ போடணும்னு நல்லா எடிட் பண்ணியிருக்கணும். அதுக்கு தான் என்னால் போட முடியாது. நம்மள்ட்ட வந்து எடிட் பண்ணுறதுக்கு நல்ல லேப்டாப் இல்லை. நல்ல லேப்டாப் இருந்தால் தான் நல்லா எடிட் பண்ண முடியும். எனக்கு ஒரு வீடியோ போட்டோன்னா 100% நல்லா போடணும், இல்லாட்டா எனக்கு வந்து தலை வலிக்கும். இப்போ நான் பேசுகிற மாதிரி இருக்கு. இப்போ நான் மற்ற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அது வந்து பேசிக் எடிட்டே போதும், நான் ஃபோன்லேயே எடிட் பண்ணிடல. இப்போ இந்த மாதிரி வீடியோனா நல்ல வீடியோ கேப்சர் பண்ணி எடிட் பண்ணாதான் உங்களுக்கு பார்க்க வந்து நல்லா இருக்கும். இல்லாட்டா வந்து உங்களுக்கு விஷுவலி லேக் ஆகும். ஏன்ட்ட ஒரு லேப்டாப் இருக்கு, அந்த லேப்டாப் வச்சு கிரிக்கெட் வேணா விளாடலாம், அந்த மாதிரி மோசமான லேப்டாப் தான். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் வந்து நான் இனிமேல் போட மாட்டேன். நம்ம எப்பவுமே ரெகுலரான கண்டென்ட் வந்து போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். நம்ம ரேங்கிங்ஸ் பற்றிலாம் போடுவோம், தெரியும், ஃபன்னியான ரேங்கிங். அதை பற்றிலாம் பார்க்கணும்னா நான் ஏற்கனவே ஒரு பிளேலிஸ்ட் போட்டே வச்சுட்டேன், ஃபன்னி ரேங்கிங் அண்ட் டியர் லிஸ்ட் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் போட்டே வச்சுட்டு அதில் போய் நீங்கள் ஃபன்னியான ரேங்கிங்ஸ் அதெல்லாம் பார்த்துருக்கலாம். இதே மாதிரி நான் ஏற்கனவே ஒரே ஒரு ஃபைட்டிங் வீடியோ மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஐபிஎல் நடந்த ஃபைட்டை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். 7 IPL பிக்கஸ்ட் ஃபைட் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை வேணா பாருங்க. மற்றபடி நான் இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் வீடியோலாம் எனக்கு போட போகிறதில்ல, ஏன்னா அதுக்கு வந்து நிறைய எடிட் பண்ணும். இது இந்த வீடியோ ஏன் போட்டேன்னா, ஒரே ஒருத்தர் மட்டும் என்கிட்ட அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருந்தாரு, இந்த வீடியோ போடுங்க போடுங்க போடுங்கன்னே நான் போட்டுட்டேன். ஓகே, பார்த்துக்கோங்க ப்ரோ. ஓகே, இந்த மாதிரி வீடியோ போட மாட்டேன். ஓகே கேஸ், இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணது இதுதான் monkey gets scandal. ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே கேஸ், see you in the video and remember it, always be on top. Cheers.